12:09 அறத்தமிழன் பேரியக்கம் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படுகிறது. முதலாவதாக இந்த பெயர் காரணம். அறத்தமிழன் பேரியக்கம். அறத்தையும் தமிழனையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு அறத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். அற வாழ்வியலாக தங்களது வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர்கள் தமிழர்கள். அந்த விதத்தில் அறத்தமிழர்கள் நாம். அறத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. அறத்தை தான் ஒரு மனிதன் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், பற்றி நடக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அறம். அது இந்த உலகத்திற்கு தமிழனால் கொடுக்கப்பட்ட கொடை. ஆகவே தமிழருக்கான ஒரு பேரியக்கம், அறத்தமிழர்களுக்கான பேரியக்கம், அகிலத்தில் வாழக்கூடிய அத்தனை மானுடர்களுக்குமான ஒரு பேரியக்கம். அதுதான் அறத்தமிழன் பேரியக்கம். அடுத்தபடியாக இந்த கொடி. இந்த கொடியிலே அடிப்பாகம் வெள்ளை நிறத்திலும் மேல்பாகம் சிகப்பு நிறத்திலும் நடுவிலே வள்ளுவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வெண்மை நிறம் என்பது அமைதியை, சமாதானத்தை, நிறைவை, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறம். அறிவை, செழுமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிறம். ஆகவே அது அடித்தளமாக நமது கொடியிலே இருக்கிறது. இரண்டாவது பகுதி செந்நிறம். அது புரட்சி, புதுமை என்பதனுடைய வெளிப்பாடு. ஆகவே அடித்தளத்தில் வெண்மை, அன்பு, அமைதியினை அடிப்படையாக கொண்டு எழப்படுகின்ற ஒரு புரட்சி. அதனால் அடிப்பகுதி வெண்மையாகவும் மேல் பகுதி சிவப்பு நிறமாகவும் இருக்கிறது. அமைதியின் வழியிலான ஒரு சமூக புரட்சி. எந்த வழியில் என்றால் வள்ளுவனின் வழியில். சுழன்றும் ஏர்பின்னது உலகம் என்று கூறினான். ஆகவேதான் நம்முடைய கொடியிலே, நமது இலச்சினையிலே எப்படி உலகம் சுழன்றும் ஏர்பின்னது என்று கூறினானோ அதே போன்று உழவுதான் காத்து நிற்கின்றது இந்த உலகத்தை என்ற அடிப்படையிலே நெற்கதிர்களை இரண்டு புறமும் வைத்திருக்கின்றோம். ஏதோ ஒரு வண்ணத்திற்காக, ஏதோ ஒரு கவர்ச்சியான